ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு சேர்க்காமல் மொறுமொறுன்னு ஒரு வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இஃப்தார் டைமில் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட அந்த நோம்பு கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லாமல் தேங்காய் சட்னி சொட்டும் சாப்பிட்லாம். இது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒருவேளை வெங்காயத்தை பொடியாக நறுக்க முடியலை அப்படின்னா அந்த வாழைக்காய் பஜ்ஜி சீவுறோம்ல, அதை வச்சு நம்ம வந்துட்டு நறுக்கிக்கலாம். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த போண்டாவுக்கு நம்ம நல்லா மடங்கி வரும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கையால் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ கையால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசையணும். இப்படி பிசையும் போது நமக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த வெங்காயத்தில் விடுற தண்ணியே நமக்கு போதுமானது. அந்த அளவுக்கு பாருங்கள், முன்னை விட நமக்கு நல்லா வந்துட்டு எல்லாமே உதிரி உதிரியாக ஆகணும். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு உதிரி உதிரியாக ஆக்கிட்டு நம்ம பிசைஞ்சு முடிக்கும்போது இந்த கையில் வந்து நல்லா தண்ணி விடும். அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு கடலை மாவு ஒத்துக்காது. அதனால் இந்த போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கையில் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இவ்வளோதாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறமா லைட்டாக கலருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே தேவையில்லைங்க. இதில் இருக்கிற தண்ணியே தாராளமாக போதும். ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணியை தொளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நமக்கு உருட்டை வரணும். உருட்டி இருக்கும்போது மாவு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியக்கூடாது, வெங்காயம் தான் தெரியணும். அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம மாவு சேர்க்கணும். இப்போ சேர்த்தாச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா போட்டதுக்கப்புறமா லைட்டாக பெரட்டி விடுங்க. நல்ல மொறு மொறுன்னு பார்க்கவே நல்ல டெம்ப்டிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். மிதமான தீயில வச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்துடும். சூடோடு போட்டோன்னா உடனே கருகிரும். ஏன்னா வெங்காயம் போட்ட உடனே கருகிரும். மிதமான தீயில வச்சு நல்லா பெரட்டி விட்டு பொன்னிறமானவொன்னே இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.